ஹாய் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ முல்லைப்பூ பார்த்துருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லலையா, அதுதான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் கட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஈஸியாக முடிக்கிறதுக்கான மெத்தடுங்க. இப்போ நீங்கள் கட்டர் எந்த சைஸ் எடுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் மட்டும் எக்ஸஸாக கட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 சென்டிமீட்டர், இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு. இப்போ 4 சென்டிமீட்டர் நீளம் அகலம் ரெண்டுமே 4 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி ஃபுல்லாக நான் வந்து அந்த லைன் ஃபுல்லாக நமக்கு அந்த ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த ஷீட் லைன் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது 4 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து நீளம் எவ்வளோ வேணுமோ அதை வந்து நான் ஃபோல்டு பண்ணி இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி வேஸ்டேஜ் வந்து அதிகமாகாது. மேக்ஸிமம் அந்த 4 இன்ச், ஏன்னா நம்ம எடுக்கிறதே வந்து 1.5 இன்ச் தான் எடுக்கிறோம். ஸோ கட்டரோட எக்ஸஸ் சைஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும். அது வந்து மேக்ஸிமம் நம்ம ஸ்டெம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வச்சு பார்த்தோன்னா தெரியுதுங்களா. ஸோ இது நம்ம வச்சு பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக நமக்கு சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது. இதுவே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எக்ஸஸாக நிறையா விட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும் நமக்கு பேப்பர். ஏன்னா அந்த பேப்பரோட காஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி முல்லைப்பூவும் சேம் இதே தான். இதே மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷீட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ண மெத்தட்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் வீடியோவில் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ணுற மெத்தட். ஸ்டீம் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலையும் நான் காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஸ்டீமிங் மெத்தட் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2-3 சிஸ்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கட்டரோட சைஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம கட்டர் சைஸு அப்படின்னு பார்த்துட்டோன்னா அந்த ஃப்ளவரோட சைஸ் பார்த்திங்கன்னா 3.5 சென்டிமீட்டர். இன்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா மேபி அந்த 1.5. ஓகேங்களா, நீங்கள் கட்டராக வாங்குறீங்க, இந்த மாதிரி கட்டர்னால் ஃபுல்லாக தான் கிடைக்கும் மீஷோவில். சிங்கிள் பீஸ் கிடைக்காது நமக்கு. வந்து நிறையா குக்கி கட்டர்ஸ் தான் இது, நிறையா ஷேப்ஸில் கிடைக்கும். பட் நீங்கள் இதுவே வந்து டை கட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பஞ்சிங் மிஷினு டை கட்டர்ஸ் எல்லாமே 1.5 இன்ச்சில் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து நான் வந்து மல்லிகைப்பூக்கு எடுத்துருக்குது. முல்லைப்பூக்குமே சேம் அதே தான், 1.5 இன்ச்சுக்குள்ளே. அதாவது நம்ம பர்ஃபெக்டாக பார்த்தோன்னா 1.5 இன்ச்சுக்கு உள்ளே வந்தது. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த நான் யூஸ் பண்ணுற அந்த கட்டர் சைஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் அந்த ஸ்டீமிங் மெத்தட் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து அதாவது ரொம்ப ஹீட்டாக வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இதில் வந்து நான் கிளியராக காமிச்சிருக்கேன். இதுக்கு மீறியும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தனியாக அதுக்குன்னே நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டீம் பண்ணோடனே டக்குன்னு நம்ம இந்த இதில் வந்து போட்டு ஏன்னா ஹீட்டாக இருக்கிறப்பயே நம்ம வந்து ஷேப் கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக வரும். அந்த சூடு ஆறிடுச்சு அப்படின்னா ஷேப் கரெக்டாக கிடைக்காது. ஓகேங்களா, இப்போது நல்லா ஹீட் ஆயிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆயிருச்சுன்னா ஒட்டிக்கும். ஸோ மீடியம் ஹீட். ஓகேங்களா, காட்டன் அப்படின்னு இருக்குங்க, எல்லாரோடதுலேயும் காட்டன் இருக்கும். லைட்டாக வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளவர் நமக்கு நார்மல் சைஸ்க்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதுவே நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நமக்கு சைஸ் வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சு இந்த டூல், அதாவது இது வந்து டாட்டிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரவுண்டாக இருக்கும். இது வந்து நிறையா ஷாப்ஸ்லேயும் கிடைக்கிது. பட் இந்த டூல் வேணுமானா தேவைப்படாது. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் எல்லா மெத்தட்லேயும் காமிக்கணும் இல்லையா, அதனால் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி எடுக்கிறப்போ அந்த இடம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. எங்களுக்கு இவ்வளோலாம் வேணாங்க, இந்த டூல்லாம் வேண்டாம், நார்மலாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த மெத்தடும் நம்ம ஆல்ரெடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த மெத்தடில் கூட நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸ்டீமிங் வந்து இதுதான் டவுட் மேக்ஸிமம் இருந்தது. கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு செகண்ட் அந்த நல்லா சூடாக இருக்கிறப்போ ஒரு செகண்ட் வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அயன் பாக்ஸ் ஹீட் ஆனோடனே ஆஃப் பண்ணிடுறோம்னா ஆஃப் எல்லாம் பண்ணாதீங்க, ஆனில் இருக்கட்டும். அதே மாதிரி ஹீட் வந்து மீடியமில் இருக்கட்டும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம டூல் வச்சு பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடம் வந்து நமக்கு ஷார்ப்பனாக கிடைக்கும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மெத்தட்லையும் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் ஏங்க இந்த மெத்தட் சொல்லி எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறது எனக்கு கேட்குதுங்க. பட் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லா மெத்தடும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக மட்டும்தாங்க. இதில் எந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் ரிசல்ட் ஒன்று தான். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், திரும்ப நல்லா ஹீட் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேப் கொடுத்துக்கலாம். சூடாக இருக்கிறப்ப மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஃபைனல் லுக் பார்த்துடலாமா? வாங்க ஃபைனலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட மல்லிகைப்பூ முல்லைப்பூவோட ஃபைனல் லுக்குங்க.
நான் வந்து மல்லிகைப்பூ வந்து டபுள் லேயர் தான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். சிங்கிள் லேயருக்கு பதிலாக நான் வந்து அதை அப்படியே வந்து நம்ம ஹேர் அக்சசரிஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெம் மேக் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி அதே மாதிரி நம்ம டீப் கட் கொடுத்தது, அதனால தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது நார்மலாக பண்ணது. ஓகேங்களா. அடுத்து வந்து முல்லைப்பூ பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயர் டபுள் லேயர் ரெண்டுமே பண்ணியிருக்கேன். அதுலேயுமே ஒரு சில பட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டெம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதுவுமே ஹேர் அக்சசரிஸாக மேக் பண்ணுறதுக்கு. டபுள் லேயர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிங்கிள் லேயருமே வந்து நமக்கு சூப்பராக இருந்தது. இதில் எந்த ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ட்ராவல் விளாக் தான் வரும்னு நினைக்கிறேன். ட்ராவல் விளாக் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.